வாழ்காலமுடன் அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி மூவ் ஆனிச்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி மூவ் ஆனிச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ரெட் கலர் சேனல் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே நோக்கி போகணும்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நம்மகிட்ட கொடுத்து டெலகிராமில் கொடுத்த அப்டேட். டெலகிராம் என்ன கொடுத்துருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு. நான் எதிர்பார்ப்பு கேப் அப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணோம்னா, இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு எல்லோ கலர் பார்டர் லைன் எப்பயும் போடுவோம்ல, அது போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த எல்லோ பார்டருக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சைடு வேஸாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று நம்ம வீடியோவில் தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் என்ன போட்டிருக்கோம், 19,735 பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஃபுல் சைடு வேஸ். இன்றைக்கி வந்து பெரிய ப்ராஃபிட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அந்தளவுக்கு ஃபுல் சைடு வேஸே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது டோட்டல் எல்லாத்தையும் அடிச்சிடுவோம். நீங்கள் செட்டியும் மாறிட்டு ஓகே. டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி, அது இன்சைட் டோஜி. நேற்று அழகாக டோஜி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பின்னிங் டாப், இன்சைட் ஸ்பின்னிங் டாப். இங்கே அப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பார் ரெண்டு மேலே பிரேக் ஆனால் மார்க்கெட் மேலே, இதை பிரேக் பண்ண நேற்றோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது தான் இன்சைட் பார் கேண்டில்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுபடி மார்க்கெட்டுக்கு இருக்குது. நமக்கு எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன போட்டிருக்கோம்னா, இந்த ப்ளூ கலர் கோட்டில் டே கேண்டிலோட ஹை. இப்போ நான் கலருக்கு தான் இந்த லைன் கலர்னு போட்டிருக்கோம். 15 மினிட்ஸ் வந்து க்ரீனில் யூஸ் பண்ணுவோம். 1 ஹவர்னு ரோஸு, டேல ப்ளூ. இது நாங்கள் எப்படி கலர் யூஸ் பண்ணுற கலரு. ஏன்னா நிறைய லைன் இருக்கப்போ எதுக்காக போட்டோன்னு தெரியாமல் போயிடுது. இப்போ இன்னையோட டேயோட லோ ஹையில் ஒரு ப்ளூ கலர் கோட் போட்டிருக்கோம். நேற்றோட ஹை லோ ரெண்டு நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால இதை போட்டிருக்கோம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுட்டு நாளைக்கு என்ன மாதிரி நகர்றதுக்கு வாய்ப்பு, என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம வந்து சேனல் ஒன்று போட்டிருந்தோம். இப்போ திருப்பி அதே சேனல் போடுறேன். 15 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருந்தோம் நம்ம. இது பழைய சேனல். இப்போ அதை ரெக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த 15 மினிட்ஸ் சேனலுக்குள்ளே மார்க்கெட் கரெக்டாக ஒரு நாள் பிரேக் பண்ணாத மார்க்கெட் ரெடி இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக வர எல்லோ பார் சேனல்னு போடுவோம். இந்த சேனலில் நாளைக்கு வந்து இந்த கோடு வந்து ரொம்ப முக்கியமான கோடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால், இதுக்கு மேலே 19,730 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் இருந்துச்சுன்னா, இதுக்கு மேலே 5 மினிட்ஸில் பிரேக் கொடுத்துன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,798 19,800ங்கிற லைனை தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அது வரைக்கும் புல்லிஸ்ன்னு எப்போ சொல்ல முடியும்னா, இந்த 19,800 தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் புல்லிஸ்ன்னு எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் நம்ம புல்லிஸ்ன்னு எடுத்துக்கக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்சைட் பார் போட்டதுனால இந்த 4 ப்ளூ லைனை தாண்டி எந்த பக்கம் மார்க்கெட் ஒன்று இந்த ப்ளூ லைன் கீழே பிரேக் பண்ணால் இந்த ப்ளூ லைன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். 19,490 19,500 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் இந்த சேனலை பேஸ் பண்ணி. அப்படி இல்லை மேல் நோக்கினா 19,800 தான். இந்த 19,800 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மதில் மேல் போனதான். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இப்போ நம்ம ட்ராயிங்காக போடுவோம். மார்க்கெட் வந்து ஒரு வேளை கேப் அப்பில் இருந்துச்சுன்னா, கேப் அப் இருந்தால் மார்க்கெட் இறங்கிட்டு தான் ஏற்ற வாய்ப்பு இருக்கும். இது அப்படி என்ன பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை மார்க்கெட் கேப் அப்லேயே இருந்துச்சுன்னா, இவ்வளோ தரம் போகிறது வாய்ப்பு இருக்கும். இறங்குறா இருந்தால் இந்த பிளாக் லைன் தான் நமக்கு இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் லைன். இந்த பிளாக்கை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்தமாரி இருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு. இல்லை ஒரு வேளை இதுக்குள்ளே சைடு வேஸாக இருக்கிறதும் வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்றை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்த தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், அதுவும் கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான் அதே ஸ்டைலாம் சொல்லியிருந்தோம். இந்த சேனல் பிரேக் பண்ணி இறங்கிறது வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெட் கலர் போட்டிருந்தோம்.
அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனோடனே நாங்கள் டெலகிராமில் வந்து கரெக்டாக 10:05க்குன்னு நினைக்கிறேன். சரியாக 10:05 போல் அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும், இல்லை இது பிரேக் பண்ணால் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராமில் இந்த அப்டேட் இந்த ஸ்டில்ல கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணிவிட்டு அந்த எல்லோவில் வந்து கிட்டத்தட்ட மதியானம் 1 மணி போல் பிரேக் பண்ணிச்சு. சார் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் இறங்கலாம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சரியான சைட்வேஸ் வந்து நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி ரொம்ப அப்படியே சொதப்பிட்டு இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 44,700லேருந்து 44,600 கிட்டத்தட்ட 80 பாயிண்டில் தான் கிட்டத்தட்ட மார்க்கெட்டே இன்றைக்கி ஃபுல்லாகவே ஓடி இருக்குது. சரி, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டே கேண்டில் இது ஒரு பெருசாக ஃபால் ஆன கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக, அதாவது 21ஆந்தேதியோட லோவிலே தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் வந்து நான் 2 நாளாக பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் கேண்டில் பொறுத்தளவுக்கு டோஜிமே தான் கிட்டத்தட்ட ஸ்பின்னிங் தான் போட்டாங்க. இன்றைக்கி இன்சைட் பார் தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இன்சைட் நிஃப்டி மாதிரி தான் இன்றைக்கி இன்சைட் பார் தான் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கன்சால்டேஷன் ஒன் டேயில் இது வந்து நம்ம 1 ஹவர்லேயோ இல்லை 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இது வந்து அழகாக ஒரு சேனலில் இருக்குது, 1 ஹவர் சேனலில் இருக்குது. 15 மினிட்ஸ் வச்சுக்கோ. நம்ம அதுக்கு முன்னாடி டேயில் என்ன மாதிரி இருக்குன்னு முதல்ல லைனை போட்டு அப்புறம் மேலே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஓவரால் டே கேண்டில் பொறுத்தவரை செட்டப்பு அதே நிஃப்டி மாதிரி தான். நேற்றோட ஹை லோ இன்னையோட ஹை லோ மட்டும் 4 ப்ளூ லைன் போட்டிருக்கோம். இது டேயோட ப்ளூ லைன் போட்டிருக்கோம் ப்ளூ கலரில். அதை போல் ஒரு சேனல் வந்து பேங்க் நிஃப்டியில் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் ப்ளூ கலராக மாற்றிடுவோம். ஒருவேளை நாளைக்கு இது பிரேக் பண்ண இந்த சேனல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கிடையில் இதில் ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ப்ளூ எல்லாமே டேயை பேஸ் பண்ணி நம்ம போட்டது தான். ஒருவேளை இது பிரேக் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே. ஆனால் மார்க்கெட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வச்சுட்டு நாளைக்கு என்ன மாதிரி இன்ட்ராடேக்கு நமக்கு என்ன மாதிரி நகர்வு வருதுன்னு பார்ப்போம். அதுவும் கிட்டத்தட்ட அப்படியே நிஃப்டி மாதிரியே தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. இது நம்ம ஸ்டாப் லாஸ் லைன். இது வழக்கமாக போகிற சேனலில் அது நம்ம வந்து 15 மினிட்ஸில் போட்டோம்னா நான் கிரீன் கலரில் வச்சுருக்கேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த எல்லோ கலர் ஜோன் தான் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த சேனலை பார்க்காது, பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ணால் இந்த அனலைஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த வெறும் சார்ட்டை மட்டும் வச்சு நம்ம முடிவு சொல்கிறது கிடையாது. இப்போ நம்ம இப்போ உங்கள்கிட்ட இறங்கி மேலே போவோம் கீழே போவோம் எதை வச்சு சொல்கிறோம், வெறும் இந்த ட்ரெண்ட் லைனோ ஒரு சேனலை வச்சு மட்டுமே பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஆப்ஷன் ப்ரைஸு அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இப்போ சொல்லுவோம். இது வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் வச்சுருக்கேன். இது என்ன மாதிரி நகர்வு இருக்க வச்சு இது என்ன மாதிரி நகர போகுதுன்னு இது கணிச்சு லெஃப்ட் சைடில் நாங்கள் புட்டு வச்சுருப்போம், ரைட் சைடில் கால் வச்சுருக்கோம். இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு தான் நான் கணிச்சு நாளைக்கு வந்து என்ன மாதிரி நகரத்து வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நகருது. அதை நீங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட கால்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதோட இதுபடி தான் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி சரி அது பேங்க் நிஃப்டி வந்து இறங்குனா என்ன மாதிரி இறங்க வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடம் செலக்ட் ஆகும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் 44,500 பிரேக் பண்ணிச்சுன்னா 44,400ங்கிற நம்மளோட டே சப்போர்ட் லெவல் அதில் வந்து மார்க்கெட் திரும்புறது வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இது இந்த லைன் வந்து நம்மளோட சேனல் லைன் 44,200ங்கிற ரேஞ்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளைக்கு இந்த நம்ம 15 மினிட்ஸில் போட்ட இந்த ஒரு சேனல் இருக்குல்ல க்ரீன் கலர் சேனல், இந்த சேனலில் மார்க்கெட் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல திரும்ப வாய்ப்பு இருக்குது. இதை விட்டு இறங்கினாலும் மார்க்கெட் ஃபால் தான் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட. ஆனால் நமக்கு வந்து இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு இந்த எல்லோவுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம 44,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். சரி நம்ம வந்து ட்ராயிங்காக போட்டுருவோம்.
டிராயிங்கை பொறுத்த அளவுக்கு ஓப்பனை பொறுத்தா முக்கியமாக நாளைக்கு இது ஓப்பன் பண்ணி இந்த லைனை பிரேக் பண்ணால் இவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஓப்பனை பொறுத்து. இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ பார்டர் கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து டவுனுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அது கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று மாதிரி சைடு வேஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். நாளைக்கு வந்து கேப் அப் தான் இருக்க வாய்ப்புன்னு நான் என்னோடய எதிர்பார்ப்பு வந்து நாளைக்கு வந்து கேப் அப்பாக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஒரு நல்ல பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கணுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 44,930 பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது வந்து நாளைக்கே நடக்குமான்னு சொல்ல தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிட்டு நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.